ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இன்னைக்கு திருமலையில தரிசன நிலவரம் என்ன மாதிரி இருக்கு அப்படிங்கிற தகவல்கள் கூடவே நவம்பர் மாசத்துக்கான தரிசன டிக்கெட் புக்கிங் நாளைக்கு காலையில 2 புக்கிங்ஸ் இருக்குங்க. இதுல வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய புஷ்பயாக சேவாவோட டிக்கெட் புக்கிங் இருக்கு. இந்த டிக்கெட் புக் பண்றதுக்கு நீங்க ரெடியா இருக்கீங்க அப்படின்னா என்னென்ன விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டா ஈஸியா உங்களால புக் பண்ண முடியும் அப்படிங்கிற தகவல்களை இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். நீங்களும் ரீசெண்டா திருமலைக்கு தரிசனம் போயிட்டு வந்திருந்தா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நீங்க பார்க்குற வீடியோக்கு கீழே ஷேர் பண்ணுங்க. வாங்க இன்னைக்கான தகவல்களை 1 by 1 பார்க்கலாம். இன்னைக்கு காலையில 10 மணியோட நவம்பர் மாசத்துக்கான எலக்ட்ரானிக் டிப் ரெஜிஸ்ட்ரேஷன் க்ளோஸ் பண்ணாங்க. மத்தியானம் 12 மணிக்கு மேலே இதுக்கான ரிசல்ட் அப்டேட் ஆச்சு. லைவாகவும் பார்க்கலாங்க. இப்போ நான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தேன், எனக்கு செலக்ட்னு சொல்லி மெசேஜ் வந்திருக்கு. அப்படின்னா நீங்கள் செலக்ட் ஆகிருக்கும் பட்சத்தில் நீங்கள் என்ன சேவாவுக்கு செலக்ட் ஆகிருக்கீங்களோ அதுக்கான பேமெண்ட் பண்ணி டிக்கெட் கன்ஃபார்ம் பண்ணி வச்சுக்கோங்க. பேமெண்ட்டுக்கான டைம் 2 days கொடுப்பாங்கங்க. ஸோ அதுக்குள்ளே நம்ம பேமெண்ட் பண்ணிக்கணும். சப்போஸ் எனக்கு செலக்ட் ஆகிருக்க டேட்டுக்கு போக முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க ஸோ மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா நான் திரும்பவும் நமக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த வாய்ப்புக்காக ஒவ்வொரு மாதமும் ட்ரை பண்ணக்கூடிய நிறைய பேர் இருக்காங்க. அந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய சேவாவை நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். லைஃப்பில் ஒரு தடவையாவது இந்த தரிசனத்தில் நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தங்களோட கனவாக இருக்கும். அதனால் மிஸ் பண்ணாதீங்க. ரிசல்ட் நீங்கள் பார்க்கல, உங்களுக்கு தெரியல, ஆனால் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண எதுவுமே எனக்கு வரல அப்படிங்கன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒன்று நீங்கள் லாகின் பண்ணிட்டு போயிட்டு புக்கிங் ஹிஸ்ட்ரியில் செக் பண்ணி பார்க்கலாம், செலக்ட் ஆகியிருக்கீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கான லிஸ்ட் இந்த வெப்சைட்லேயே கொடுத்துருப்பாங்க. லிஸ்ட்டில் போயிட்டு நம்ம பேர் செக் பண்ணோம் அப்படின்ட்டு இல்லை, நம்ம எந்த மொபைல் நம்பரில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணமோ அந்த மொபைல் நம்பரில் லாகின் பண்ணிவிட்டு புக்கிங் ஹிஸ்ட்ரியில் போயிட்டு நீங்கள் எலக்ட்ரானிக் டிப்னு செலக்ட் பண்ணிங்கன்னா அதில் செலக்ட் ஆகிருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறத அதிலே நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க. இதுதான் இன்னைக்கு எலக்ட்ரானிக் டிப்போட ஸ்டேட்டஸுங்க. ரிசல்ட் அப்டேட் ஆயிடுச்சு. செலக்ட் ஆன எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். கண்டிப்பாக நீங்களும் அந்த சேவை அட்டன் பண்ணுங்கள். செலக்ட் ஆகாதவங்க மனசு தளர விடாமல் ஒவ்வொரு டைமும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக உங்களுக்கான வாய்ப்பு ஒரு நாள் அமையுங்க. அதனால கண்டிப்பாக ஒவ்வொரு மாதமும் ட்ரை பண்ணிட்டு இருங்க. ஒரு சிலர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க, நேரில் போயிட்டு இந்த சுப்ரபாத சேவாவுக்குலாம் நம்ம எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறது, எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இப்போ ஆன்லைனில் ட்ரை பண்ணுறது ஒரு மெத்தட் இருக்குங்க. ஆன்லைனில் நமக்கு கிடைக்கிற சேவா அப்படின்னா சுப்ரபாத சேவா, தோமாலா அர்ச்சனா, அஷ்டதலபாத பத்மாராதனா. இந்த சுப்ரபாத, தோமாலா, அர்ச்சனா இந்த மூணுமே ஆன்லைன்லேயும் இருக்கும், ஆஃப்லைன்லேயும் இருக்கும். ஆஃப்லைனில் எப்படின்னா நீங்கள் சிஆர்ஓ ரூம் புக்கிங் ஆஃபீஸ் போவீங்களா, ஸோ அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆர்ஜிதம் கவுண்டர், ஸோ ஏஆர்பி கவுண்டர் இருக்கு இல்லையா, அதுக்கு எதிர்த்தாப்புல சிஆர் ஆஃபீஸ்க்கு நம்ம கீழே ஸ்டெப்ஸில் இறங்கி போவோம். இது மேலேயே இருக்குது. நீங்கள் போகிறப்போ உங்களோட ஆதார் கார்டு எடுத்துக்கோங்க. நம்ம லைனில் நின்று ஒருத்தர் தான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும். அங்கே ரெஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீ தான். எப்படி ஆன்லைனில் ஃப்ரீயோ அதே மாதிரி ஃப்ரீ தான். காலையில் 11 மணிலேருந்து ஈவினிங் 5 மணி வரைக்கும் நமக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்குவாங்க. 6 மணிக்கு மேலே இதுக்கான ரிசல்ட் அப்டேட் ஆகும். நம்ம கொடுத்துருக்க மொபைல் நம்பருக்கு நம்ம செலக்ட் ஆயிருந்தோம்னா மெசேஜ் வரும். அதிலே பேமெண்ட்டுக்கான லிங்க்கும் அனுப்பிடுவாங்க. அந்த லிங்க்ல போயிட்டு நீங்கள் பேமெண்ட் பண்ணி உங்களுக்கான டிக்கெட்டை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அடுத்த நாளே நீங்கள் என்ன சேவாவுக்கு செலக்ட் ஆகிருக்கீங்களோ அதை பொறுத்து பார்க்கலாம். ஸோ ஆஃப்லைன்லேயே நிறைய பேத்துக்கு கிடச்சிருக்கு. அதனால் நீங்கள் திருமலைக்கு போயிட்டு கொஞ்சம் உங்களுக்கு டைம் இருக்குன்னா இந்த லக்கி டிப்போ ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது நம்ம நாளைக்கு இருக்கக்கூடிய புக்கிங் பற்றின தகவல் பார்க்கலாங்க. ஸோ ஒவ்வொரு மாதமுமே நமக்கு ஆர்ஜித சேவாவில் கல்யாணம், மூஞ்சல் சேவா, ஆர்ஜித பிரம்மோற்சவம், சகஸ்கர தீபலங்கார சேவா இது ஓப்பன் ஆகும். இது மாதம் ஓப்பன் ஆகும். இது இல்லாமல் வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய சேவா டிக்கெட்டும் அந்த மாதங்களில் இருந்துச்சுன்னா ஓப்பன் ஆகும். இப்போ நவம்பர் மாதம் 16ஆம் தேதி அன்னைக்கு திருமலையில் வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய புஷ்பயாக சேவா டிக்கெட் ஓப்பன் ஆகுதுங்க. அன்னைக்கு சேவா நடக்குது. இதில் நம்ம 2 முறை சாமி பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சேவாவும் பார்க்கலாம், 2 முறை சுபத பலியா போய் தரிசனமும் பார்க்கலாம். ஸோ கொஞ்சம் சீக்கிரமாக நீங்கள் தரிசனம் பார்க்க முடியுங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆளுக்கு 700 ரூபாய் நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். டிக்கெட் கவுண்ட்டு ஒரு 1000 டிக்கெட்டுக்குள்ளே தான் கொடுப்பாங்க. ஆன்லைனில் மட்டும்தான் கிடைக்கும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக புக் ஆகும். ஸோ இதை புக் பண்ணுறதுக்கு என்னென்ன விஷயம்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா ஈஸியாக இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ நீங்கள் பார்க்குற வெப்சைட்டில் புக் பண்ணலாம், இல்லைனா ஆப்பில் புக் பண்ணலாம். ஆப்லனா நீங்கள் லாகின் ஒவ்வொரு டைமும் பண்ண தேவையில்ல, வெப்சைட் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ புக்கிங் 10 மணிக்கு ஓப்பன் ஆகுது அப்படின்னா ஒரு 4 நிமிஷம் இல்லை 3 நிமிஷத்துக்கு முன்னாடி லாகின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு லாக் அவுட் ஆகாத அந்த இஷ்யூலாம் இருக்கும். 5 நிமிஷத்துக்கு கூட முன்னாடி கூட பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் இன்னும் கொஞ்சம் லாக் அவுட் பிரச்சனைலாம் வரக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷத்துக்கு முன்னாடி லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிவிட்டு ஷார்ப்பாக 10 மணி ஆகும்போது இந்த இடத்துல இப்போ காட்டுற மாதிரி லிங்க் வரும். ஸோ இதை இப்போ நம்ம கிளிக் பண்ணால் அந்த பேஜ் போகும்.
காலையில் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு QR கோடு மாதிரி காட்டும். ஸோ அது வந்து 10 மணி வரைக்குமே இருக்கும். சில டைம் வந்து நமக்கு பேஜ் லோட் ஆகாது. 10:01 இந்த மாதிரி ஆகும்போது தான் நமக்கு கியூ வந்து வரும். இப்போ 10 மணி ஆயிடுச்சு வரல அப்படின்னா நீங்கள் வந்து இந்த டேபை ரெஃப்ரெஷ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து லிங்க் வந்து வந்துடும். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நமக்கு ஃபாஸ்ட்டாக கியூ வருதோ அந்தளவுக்கு நம்மளால் ஈஸியாக உள்ளே போயிட்டு நம்மளால் புக் பண்ண முடியும். கியூ அப்படிங்கிறது இப்போ 3 நிமிஷம் 4 நிமிஷம் இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா அதுக்குள்ளே யாராவது நிறைய பேர் புக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இதே 1 நிமிஷம் 1.5 நிமிஷம் இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். 2 மொபைல் நம்பரில் ட்ரை பண்ணுங்கள். ஒரு மொபைல் நம்பரில் நம்ம 2 பேத்துக்கு தான் புக் பண்ண முடியும். அதனால் நீங்கள் அதுக்கு மேலே புக் பண்ணுறவங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கலாம். இல்லை ஒருத்தங்க 2 பேருக்கு தான் பண்ணுறீங்கன்னா 2 மொபைல் நம்பரில் வேறு டிவைஸில் கூட நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க. ஒன்று கம்ப்யூட்டர் இந்த மாதிரி வச்சுக்கோங்க, இல்லை ஃபோனில் கூட வச்சுக்கோங்க, இல்லை 2 ஃபோன் இருக்குன்னா 2 ஃபோன் வச்சுக்கோங்க. எதில் கியூ கம்மியாக இருக்கோ அதில் ப்ரொசீட் பண்ணுங்கள். பேமெண்ட் பொறுத்த வரைக்கும் ஒரு 2 ஆப்ஷன் வச்சுக்கோங்க. ஜிபே வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ கூகுளில் UPI நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு அடுத்தது நெட் பேங்கிங் ஃபாஸ்ட்டாக இருக்கும். உங்களோட அக்கௌண்ட்டில் வந்து அமௌண்ட் வந்து கொஞ்சம் டபுளாக வச்சுக்கோங்க. சில டைம் நமக்கு பேமெண்ட் போயிடும், புக்கிங் கன்ஃபார்ம் ஆகாது. எகெயின் ட்ரை பண்ணும்போது நமக்கு பேமெண்ட் வந்து தேவைப்படுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு டெபிட் ஆன அமௌண்ட் வந்து நமக்கு டிக்கெட் சக்ஸஸ்ஃபுல்லாக புக் ஆகலைன்னா அந்த அமௌண்ட்டு நமக்கு அக்கௌண்ட்டுக்கே ரீஃபண்ட் வந்து வந்துடும். ஸோ அது ஒன்றும் பயப்பட தேவையில்லை. இன்னொரு முக்கியமான விஷயம் நம்மளோட டீட்டெயில்ஸ். ஸோ நம்மளோட ஆதார் நம்பர், நம்ம பேர், ஏஜ், இது எல்லாம் ஒன்று ஒன்றா உங்களால் டைப் பண்ண முடியாது, லேட் ஆகும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் கிளிப்போர்டு மெத்தட் வந்து யூஸ் பண்ணலாம். இதை பற்றி நான் ஏற்கனவே நிறைய வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேங்க. ஸோ நீங்கள் அதில் கூட வந்து செக் பண்ணி பார்த்துட்டு அதே மாதிரி நீங்கள் உங்களோட ஃபோனில் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி மெத்தடை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப வந்து ஃபாஸ்ட்டாக உங்களால் புக் பண்ண முடியும். உங்களுக்கு பேஜ் ஓப்பன் ஆனதுமே வந்து டேட்டு 16ஆம் தேதியில் மட்டும் உங்களுக்கு புஷ்பையாக சேவா வந்து காட்டும். நீங்கள் அதை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபாஸ்ட்டாக டீட்டெயில்ஸ் எல்லாம் என்ட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்தது இந்த டிக்கெட்டுக்கான முக்கியமான ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படிங்கிறது, இதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த ஆர்ஜித சேவாவில் எதுவுமே புக் பண்ணியிருந்தீங்கன்னா 180 நாள் வந்து உங்களுக்கு டைம் அவுட் ஆகிருந்தால் மட்டும்தான் உங்களால் வந்து புக் பண்ண முடியுங்க. ஸோ அதனால் நாளைக்கு ஓப்பன் ஆகிற இந்த டிக்கெட்டை வந்து ட்ரை பண்ணுங்கள். இதுவே கல்யாணோற்சவம் நீங்கள் புக் பண்ண போகிறீங்கன்னா கப்பிள் டிக்கெட் 2 பேத்துக்கு தான் சேர்த்து வரும். சிங்கிளாக பண்ணுறீங்கன்னா ஊஞ்சல் சேவா, ஆர்ஜித பிரம்மோற்சவம், சகஸ்கர தீபலங்கர சேவா, இந்த மாதிரி சேவாக்கள் வந்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம். நாளைக்கு வந்து காலையில் இந்த டிக்கெட் புக்கிங் இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி புக் பண்ணிக்கோங்க. அடுத்தது நாளைக்கு மத்தியானம் வந்து 3 மணிக்கு இன்னொரு புக்கிங் இருக்குது. இது வந்து வர்ச்சுவல் பார்ட்டிசிபேஷன். மேலே இருக்க ஆர்ஜித சேவா புக் பண்ணிங்கன்னா நீங்கள் சேவா கல்யாணோற்சவம்னா அந்த கல்யாணோற்சவ சேவா கல்யாணோற்சவ மண்டபத்தில் உட்காந்து பார்க்கலாம். அதை முடிச்சதுக்கப்புறமா நம்மளை வந்து தர்ஷனத்துக்கு அலோவ் பண்ணுவாங்க. ஜெயன் விஜயன் வரைக்கும் போய் தர்ஷன் பார்த்துட்டு வரலாம். இதே வர்ச்சுவல் பார்ட்டிசிபேஷனில் புக் பண்ணுறீங்கன்னா அந்த சேவா அன்னைக்கு நம்ம ஃபோனில் வந்து டிவி சேனலில் வரக்கூடிய அந்த சேவா வந்து பார்த்துக்கலாம். அதுக்கு பதிலாக நமக்கு ஒரு நாள் தரிசனம் கொடுப்பாங்க. 300 தர்ஷன் கியூ வழியாக போயிட்டு ATC சர்க்கிள் வழியாக போயிட்டு நீங்கள் சாமி பார்க்குற மாதிரி இருக்குங்க. ஸோ இந்த டிக்கெட் புக் பண்ணிவிட்டு நமக்கு தர்ஷன் டிக்கெட் கிடைக்கல, சேவா பண்ணிட்டோம் தர்ஷன் கிடைக்கல அப்படின்னா 1 வருஷம் வரைக்கும் இந்த டிக்கெட் உங்களுக்கு வேலிட் இருக்கும். அப்போ எப்போ வேணாலும் நீங்கள் ஷெடியூல் பண்ணிக்கலாம். ஒரு மொபைல் நம்பரில் நம்ம மேக்ஸிமம் 2 பேருக்கு தான் பண்ண முடியும். ஒரு தடவை புக் பண்ணால் எகெயின் புக் பண்ணுறதுக்கு 120 நாள் டைம் கேப் அப்படிங்கிறது இந்த வர்ச்சுவல் பார்ட்டிசிபேஷனுக்கு வந்து இருக்குங்க. ஸோ மொத்தமாக நாளைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு 3 புக்கிங்ஸ் வந்து இருக்குது. காலையில் 2 புக்கிங்ஸும் மத்தியானம் 1 புக்கிங்ஸ் இருக்குது. உங்களுக்கு என்ன டிக்கெட் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து புக் பண்ணிக்கோங்க. அடுத்ததான் இன்னைக்கு திருமலையில் தரிசனத்தோட ஸ்டேட்டஸ் என்ன மாதிரி இருக்குன்னு பார்க்கலாங்க. ஸோ வியாழக்கிழமைகளுக்கான SST டோக்கன் வந்து புதன்கிழமைகளில் கொடுக்கறதில்ல. நாளைக்கு SST டோக்கன் வந்து கவுண்டர்ஸில் கொடுப்பாங்கங்க. ஸோ தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். திருமலையில் பக்தர்களோட கூட்டம் தொடர்ந்து அதிகமாக தான் இருக்குது. எல்லா கம்பார்ட்மெண்ட்டுமே ஃபில் ஆகி செலாத்தோரணம் வரைக்கும் பக்தர்கள் காத்துட்ருக்குறாங்க. காலையில் 8 மணிக்கு அப்புறமா போகக்கூடியவங்களுக்கு 18லேருந்து 20 மணி நேரம் ஆகலாங்க. 300 தரிசனம் பொறுத்த வரைக்கும் 3லேருந்து 5 மணி நேரமும், SST டோக்கனில் தரிசனம் போகிறவங்களுக்கு 5லேருந்து 7 மணி நேரம் ஆகலாம். நேற்று 76,464 பேர் வந்து தரிசனம் பார்த்துருக்காங்க. இதுதான் நேரடி சர்வ தரிசனத்தோட ஸ்டேட்டஸாக இருக்குங்க. ஸோ டைரக்ட் ஃப்ரீ தரிசனம் வந்து 24 ஹவர்ஸ் அப்படிங்கிறதே TTD வந்து சொல்லியிருக்காங்க. நேரடி சர்வ தரிசனத்தில் கூட்டம் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து SST டோக்கன் வாங்கிட்டு போகிறதுக்கு முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுங்கள். SST டோக்கனோட கவுண்டர் வந்து ரஷ் இருக்குது அப்படின்னா காலையிலே சீக்கிரமாக கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் காலையில் ரீச் ஆகிறவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குங்க. ஸோ பயன்படுத்திக்கோங்க. இதுதான் இன்னைக்கு தரிசனத்தோட அப்டேட்டாக இருக்குது. அடுத்த மாதம் நமக்கு திருமலையில் பிரம்மோற்சவம் இருக்குது. புரட்டாசி மாதம் வருது. இந்த மாதிரி நீங்கள் எந்த தர்ஷன் டிக்கெட்டும் புக் பண்ணாமல் இருக்கீங்க, தரிசனம் போகிறதுக்கான திங்க் பண்ணிகிட்ருக்கீங்க
இருக்கீங்க அப்படின்னா ஹோமம் டிக்கெட்டோட புக்கிங் இருக்குங்க. ஸோ அது கண்டிப்பாக வந்து இந்த மாதம் நீங்கள் ட்ரை பண்ணி புக் பண்ணிக்கிட்டிங்கன்னா அடுத்த மாதம் உங்களால் ஈஸியாக சாமி பார்க்க முடியும். இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குறது வந்து கீழ்த்திருப்பதியில் இருக்கக்கூடிய கோவிந்தராஜ சுவாமி சத்திரம். இது ஆல்ரெடி இருந்துச்சு, உடச்சி இப்போ வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து போயிட்டுருக்குங்க. ஸோ பில்டிங் வந்து பெருசாகவே கட்டிகிட்ருக்காங்க, நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. இது ஓப்பன் ஆச்சுன்னா கண்டிப்பாக கீழ்த்திருப்பதியில் பக்தர்கள் ஸ்டே பண்ணுறதுக்கு நிறைய ஃபெசிலிட்டிஸ் இதில் வந்து கண்டிப்பாக கிடைக்குங்க. ஸோ இதோட ஒர்க் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடந்துட்டுருக்கு. இது முடிஞ்சு மேபி வந்து நமக்கு ஓப்பன் ஆகிருச்சு அப்படின்னா திருமலையில் ரூம் கிடைக்கலனா கூட நம்ம இங்கே வந்து ஈஸியாக ஸ்டே பண்ணிக்கலாம். ஸோ எப்படி அப்படின்றத தான் உங்களுக்கு வந்து வீடியோவாக வந்து ஷேர் பண்ணியிருக்கோங்க. இதை பற்றின அப்டேட்டும் நான் அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து ஷேர் பண்ணுறேன். அடுத்ததாக டிடிடியிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சில முக்கியமான ப்ரெஸ் ரிலீஸ் பார்க்கலாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து டிடிடியோட பிரம்மோற்சவத்துக்கான ஏற்பாடுகள் குறித்த ஆய்வு வந்து நடந்திருக்கு. இஓ அடிஷ்னல் இஓ எல்லாமே வந்து மாட வீதி ஆகட்டும் மற்ற இடங்களில் என்ன மாதிரி ஏற்பாடுகள் செஞ்சுருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு மீட்டிங் தாங்க இது. அதே மாதிரி எல்லா பிளேஸும் போயிட்டு இன்ஸ்பெக்ஷனும் பண்ணியிருக்காங்க. ஏற்பாடுகள் எல்லாம் இந்த அளவுக்கு போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு அடுத்த மாதம் பிரம்மோற்சவம் அப்படிங்கிறது அந்த ரொம்பவே வந்து ஸ்பெஷலாக இருக்கும். நிறைய பக்தர்கள் வந்து வருவாங்க. அதே மாதிரி நமக்கு வந்து கேலரிஸில் வந்து அங்கே வெயிட் பண்ணி சாமி பார்க்குறவங்க ஒவ்வொரு நாளுமே வந்து எவ்வளோ பேர் வருவாங்க, அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் எப்படி செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மீட்டிங் தான் நடந்திருக்குங்க. ஸோ அதோட ஃபோட்டோஸுமே வந்து டிடிடி வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. இதுதான் இன்றைக்கான முக்கியமான அப்டேட்டுங்க. அடுத்த இன்னொரு யூஸ்ஃபுல்லான ஒரு அப்டேட்டில் மீட் பண்ணலாம். நவம்பர் மாதம் தரிசன டிக்கெட் புக்கிங்கில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, இல்லை உங்களுக்கு புக்கிங்ஸில் ஏதாவது தொடர்ந்து எரர் வந்துட்டுருக்கு, இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்தடுத்த வீடியோஸில் அதை பற்றி அப்டேட் பண்ணுறேங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.